கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஓசியா 4ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றி அறிவும் இல்லை. பொய் ஆணையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேர்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலத்துல வாழ்றோம். இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அதுலேயே 3ஆம் வசனம் வாசித்தோம்னா தண்டனை எழுதி வச்சிருக்காரு. இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தோய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே இது நிமித்தம் தேசம் புலம்பும். இது நிமித்தம் தேசம் புலம்பும். தேசம் ஏன் புலம்புது? ஏன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும், ஒவ்வொரு இடத்துலயும், ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனை? ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க, இன்னொரு ஊர்ல போய் கேட்டா அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நம்ம எங்க போய் யார்கிட்ட போய் பேசினாலும் சரி, எங்க சொந்தக்காரங்க இப்படி ஆயிட்டு, எங்க ஊர்ல இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கடைசி காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். கிருபையினால மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்திலே கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பித்தால் நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம். நான் தேவன் பக்கம் மனம் திரும்ப மாட்டேன், நான் உண்மையா இருக்க மாட்டேன், நான் இறக்க குணம் இல்லாம தான் இருப்பேன், நான் பொய்யான இடுவேன், நான் பொய் சொல்லுவேன், நான் கொலை செய்வேன், நான் திருடுவேன், நான் விபச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது இருந்தால், வேதம் சொல்கிறது தேவனை பற்றி அறிவும் இல்லை. ஏன் அப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரே அப்படிங்கிற, இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னா அவருடைய பிள்ளையில உரிமையா கூப்பிடுறாரு, புலம்புறாரு. எப்படி புலம்புறாரு அப்படின்னா, தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னா, அது என்னவென்றால், தேசத்துல உண்மை இல்லை அப்படிங்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன். நம்ம அவருடைய பிள்ளையா இருந்தால் நம்மளும் உண்மையா இருக்கணும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, நிறைய வீட்டில் நிம்மதியை மட்டும் காணும், நிறைய வீட்டில் சமாதானத்தை காணும். நிறைய வீட்டில், ஒரு வீட்டில் 2 வீட்டில். சரி, அதெல்லாம் ஏன் அப்படின்னா, 24 மணி நேரம் இருக்கும். அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்காக பைபிள் வாசித்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா உலகத்துக்குள்ள போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுறாங்க. அதையும் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தேவனை பற்றி அறிவும் இல்லை அப்படிங்கிற. தேவனை பற்றி அறிவு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது அவங்க கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருப்பாங்க. அடங்கி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடித்தால் அடக்கிடுவாரு. அதனால அவரை விட்டு தள்ளி போய் தூரமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு,
தேசத்தின் குடிகளோட வழக்கு இருக்கிறது கர்த்தருக்கு. குடிகளோட வழக்கு. அப்போ தேவன் ஒரு குடும்பத்துக்கு ஜீவனை தராரு, தீர்க்காயுசு தராரு, கிருபை தராரு, ஆசீர்வதிக்கிறாரு, நாள்தோறும் பாதுகாக்கிறாரு. அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, உண்மையா இருக்கிறோமா? அவருடைய சுபாவம் நமக்குள்ள வந்துட்டா, இரக்க குணம் நமக்குள்ள வந்துட்டா, இன்னைக்கு கடைசி காலத்திலே முறுமுறுப்பு, இருதய கடினம், உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்றமே அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வே இல்லை. ஒரு வீட்டில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனைன்னு சொல்லி நான் பல முறை வேதத்தை தியானிக்கும் போது வசனத்தின் மூலியமாக என் கூட பேசின காரியங்கள் என்னவென்றால், தேசத்தின் ஜனங்கள் தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இல்லை. அவர் இரக்க குணம் உள்ளவரா இருக்காரு, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனா இருக்காரு. அதை நம்மகிட்ட எதிர்பார்க்காரு. நீ இரக்க குணம் உள்ளவனா இருப்பா, நீ உண்மை உள்ளவனா இருப்பா அப்படிங்கிற நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். அது ஆன்லைன் மூலியமா போயிட்டு இருக்கு. அதனால எல்லாமே நம்ம யோசிச்சு தான் பேசணும். பொய்யானையிட்டு ஒரு சொத்து முடிக்கும் போது அதுல எத்தனை பொய் பேசுறாங்க, எவ்வளவு ரூபா பணம் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, எங்கெல்லாம் தேவையில்லாம லஞ்சம் கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு நியாயம் அப்படின்னா இல்லை, நியாயமே இல்லை, உண்மையே இல்லை. நான் ஒரு வீட்டு வாடகை போயிருந்தேன். அந்த வீட்டு வாடகை போகும்போது ஒரு தாயார், அம்மா நான் அந்த மாதிரி முழு நேர ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, நான் உங்களுக்கு ஒரு வீடு காமிக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்க ஒரு வீடு காமிச்சாங்க. எனக்கு அந்த வீடு பிடிச்சிருந்துச்சு. ஊழியம் பண்ணணுன்னு அவங்க தந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நாங்கள் தானே அந்த வீடை பார்த்து கொடுத்தோம், எங்களுக்கு பணம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நின்னாங்க. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் பொய் பேசிட்டே இருக்காங்க. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். அப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இரத்த பலி அப்படிங்கிறது, இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறது. ஒரு குடும்பத்திலே யாரையாவது ஏமாத்தினாலோ, மற்றவங்களுடைய பொருளை அபகரித்தாலோ, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எது பண்ணாலும் சரி, இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும் என்கிறார். அப்ப இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்தில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்க போறீங்களா? நைட் நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் செல்போனை தொடாதீங்க. செல்போன் தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆபத்தா மாறிட்டு வருது. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, நல்லா தூங்கி எந்திரிப்பா, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பி விட்டுருவாரு. இன்னைக்கு தூக்கம் வராம நிறைய குடும்பத்தில் ஒன்று செல்போனில் மூழ்கி போயிருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா தூக்க மாத்திரை போடுறாங்க. நிறைய குடும்பத்தில் டிவியை வீட்டில் ஆன் பண்ணிட்டு இஷ்டம் போல பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா செல்ஃபோனை கையில் வச்சுட்டு இஷ்டம் போல பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் எவ்வளோன்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக இருக்கும். உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் யாருக்கா தூக்கம் வராமல் இருக்கா? 3 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, சரியாக போயிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். அதே போல் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும்தான் புதிய நாளுக்காக கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? அதிக அளவில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்க. அப்ப இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்துள்ள எல்லா ஜனங்கள் மேலே வழக்கு இருக்கான். இது ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை, எல்லா ஜனங்களோடும்
தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை. அப்ப எங்கெல்லாம் உண்மை இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் வழக்காடுவார். இந்த உண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையே இல்லை அப்படின்னா கர்த்தர் வழக்காடிட்டு இருப்பாராம். அப்ப அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அந்த கரெக்டா அந்த ஒரு லைனை மட்டும் நிப்பாட்டிட்டு கவனிச்சு பாருங்க, தெரியும். அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை. உண்மையும் இல்லை அப்படிங்கிறது அதே நேரத்திலே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் ஒரு குடும்பத்தோட வழக்காடும் போது அந்த குடும்பத்துக்குள்ளதான் வியாதி, அந்த குடும்பத்துக்குள்ளதான் நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. அந்த குடும்பத்துக்குள்ளதான் பலவிதமான பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதை ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்லி தர வேண்டியிருக்கு அப்படின்னா, நாங்க கரெக்டா தான் இருக்கோம், நாங்க கரெக்டா தான் இருக்கோம், அவன் தான் தப்பு, அவதான் தப்பு, அடுத்தால கையை நீட்டவே கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து, அப்பா என் வாழ்க்கையிலே இன்னும் நான் ஏதாவது மாற வேண்டிய காரியம் இருக்காப்பா, அதை எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, நான் கீழ்ப்படுறேன்ப்பா. உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுறேன்ப்பா. உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுறேன்ப்பா. உண்மையா வாழ அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. எல்லா ஜனங்களோடும் கர்த்தர் வழக்கு இருக்கிறது. அது என்ன வழக்கு அப்படின்னா, உண்மை இல்லையா, அதனால நான் விசாரிப்பேன் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இரக்கம் இல்லை. இரக்கம் இல்லை. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே பைபிள்ல வசனம் இருக்கு. அதனால நைட் நேரத்திலே தேவனை பற்றி அறிவும் இல்லை அப்படிங்கிற. ஏன் நைட் நேரத்தில் தேவனை தேடாம செல்போனை தேடுறாங்க, டிவியை கையில் வச்சுட்டு ரிமோட்டை கையில் வச்சுட்டு ஏன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தேவனை பற்றி அந்த வீட்டுக்குள்ள அறிவு இல்லை. தேவனை பற்றி அறிவு இருந்துச்சுன்னா அவங்க பேசாம கையில பைபிள் எடுப்பாங்க, அவங்க பேசாம வீட்டில் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணி குடும்பமா தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு சிம்பிளா ஒரு 4 வருஷம் முன்னாடி போய் செக் பண்ணி பார்ப்போமே, அந்த லாக்டவுன்ல எத்தனை குடும்பத்துல பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணாங்க. உயிர் பயம். 4 வருஷம் முன்னாடி உயிர் பயம் இருந்துச்சு. இப்ப எல்லாம் போயிட்டு. இப்ப பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், மறுபடியும் உலகத்துல போயாச்சு. அப்ப இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் இந்த கிருபையின் காலத்துல நம்ம உண்மையா இருக்க முடியுதா? நமக்கு ஒரு இறக்க குணமுள்ள சுபாவம் இருக்கா? ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? தாழ்த்துறோமா? தேவனை பற்றி நமக்கு அறிவு வந்துட்டா? அவர் எப்படிப்பட்டவர்? மனம் திரும்ப சொன்னாரே, நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பிட்டோமா? கர்த்தர் பக்கம் நம்ம மனம் திரும்பிட்டோமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமா வாழ்றோமா? இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை இருக்கா? இன்னும் நம்ம நீதியை செய்யணும் சொல்லி ஆசை இருக்கா? கர்த்தருக்காக வாழ்றோமா? உங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சமாதானமா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது பிரச்சனை வீட்டுக்குள்ள வருதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போயார்கள், இரத்த பலிகளோட இரத்த பலியில் சேர்கிறது. அதில் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. சில இடத்துல விபச்சாரம் நடந்துட்டு இருக்கும். விபச்சாரம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொய் அதிகமா பேசுவாங்க. சில இடத்துல கொலை செய்வாங்க, திருடுவாங்க. இதெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் கிருபையின் காலத்துல எப்படியாவது மனம் திரும்பிடுவானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க பார்த்தா துணிகரமா எங்கேயாவது நடந்துட்டு இருக்கும். இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேர்கிறது. அவர் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. அவர் எதை சேர்த்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னா, வழக்காடுறதுக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்காரு.
நேற்றைய தினத்திலே ஒரு சகோதரன் கர்த்தர் உடனே தண்டனை கொடுத்தா எல்லாரும் மனம் திரும்பி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லல. ஆனால் இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேசத்து குடிகளோடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. ஒரு மனுஷன் வழக்காடல நல்லா கவனித்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அப்ப அந்த தண்டனைக்குள்ள நம்ம போகக்கூடாது, அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னா, அப்பா என் வாழ்க்கையில நான் உண்மை இல்லாம இருக்கேன்ப்பா, எத்தனையோ காரியத்தில் நான் போய் பேசிட்டேன்ப்பா, நான் உண்மையா வாழ்றதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு இறக்க குணம் தாங்கப்பா, இறக்க சுபாவம் தாங்கப்பா, உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்தில் நம்ம அப்படி ஜெபிக்கணும். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஏதாவது நான் பொய் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பொய்யானையிடுறேன், கர்த்தரை விட்டு தள்ளி போறேன், திருடக்கூடிய காரியம் இருக்கா, கொலை செய்கிற காரியம் இருக்கா, விபச்சாரம் பண்ற காரியம் இருக்கா, இந்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் மனம் திரும்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறது தான் தேவனை பற்றிய அறிவு. என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கிருபையின் காலத்துல அதுதான் நமக்கு வேலை. மறுபடியும் சொல்றேன், கிருபையின் காலம் அப்படின்னா மறுபடியும் பாவம் செய்ய கிடையாது. கிருபையின் காலம் அப்படின்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமா இருக்கும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இல்ல கிருபையின் காலத்துல நாங்க என்ன செஞ்சாலும் யாரும் எங்களை கேட்க போறது இல்லை, நாங்க அடங்க மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் கர்த்தர் அடக்கிடுவார். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, எங்களை யாரு கேட்க போறா, அதுதான் நிறைய வீட்டுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பார். அதனால இரவு நேரத்துல இந்த செய்தி நீங்க கேட்ட உடனே, இன்னைக்கு நைட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வார்த்தை கேட்கும் போதே சில எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. என்கிட்ட இந்த குறை இருக்குப்பா, என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்கு, இதுல இருந்து நான் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கை இடும்போது கர்த்தர் மன்னிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பந்தான் சமாதானம் இருக்கும், அப்பந்தான் படுத்தா தூக்கம் இருக்கும். இன்னைக்கு ஏன் சில குடும்பத்துல படுத்தா தூக்கம் இல்லை, இதயத்துல ஃபுல்லா ஏகப்பட்ட உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையில் வந்து நின்றும். நமக்கு அது வேண்டாம். நம்ம நைட் படுத்து நிம்மதி தூக்கம் வரணும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. எச்சரிப்போடு உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுனீங்கப்பா, நன்றி. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்களும் மன்னிங்க. கர்த்தர் பக்கம் மனம் திரும்புகிறோம். எங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ அது எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. தேவனை பற்றி அறிவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் மிஞ்சி மிஞ்சி போறாங்களோ அவங்களோட பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொன்னீங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்கப்பா, கர்த்தர் கரம் தொட்டு உங்க பிள்ளைகளே ஆசீர்வதிக்கணும். நைட் நேரத்திலே யாரெல்லாம் டியூட்டியில் இருக்கிறாங்களோ, சிகரெட் பழக்கமோ, போயலையோ, கஞ்சா பழக்கமோ, மதுபான அடிமையோ, விபச்சாரத்துக்குள்ளேயோ, செல்போன் கேம்லையோ, செல்போன் லைன்லையோ, வேற தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போ, நைட் நேரத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாமல் மனுஷனை ஏமாற்றக்கூடிய காரியம் எதுவுமே உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுப்பா. பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. நைட் டியூட்டில் யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிப பையன் வளர்க்குறாங்களோ, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க, கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்தில் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க,
வியாபாரம் பார்க்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸு, நைட் நேரத்தில் கம்பெனியில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கணும். ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அறிவட்டும். நைட் நேரத்தில் எந்தெந்த இடத்துல அப்பா வாகனத்தில் போயிட்டு இருக்காங்களோ முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்க. எல்லா வாகனத்தையும் குடும்பத்தையும் ஒவ்வொரு ஜீவனையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் நேரத்தில் அப்பா தனிமையில் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க. நைட் நேரத்தில் வேறு நாட்டில் தனிமையில் இருந்து ஜெபிக்கிறாங்க, வேலைக்கு போன இடத்துல ஜெபிக்கிறாங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசின கிருபைக்கா நன்றி. தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரே என்று கூப்பிட்டீங்கப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்னு சொன்னீங்க. பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். தேவனை பற்றி அறிவும் இல்லை என்று எழுதப்பட்டு இரத்த வழிகளோட இரத்த வழிகள். அப்பா உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. எந்த குடும்பத்தில் மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ அவனுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, அவனுடைய அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க. அப்பா அந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்தில் காய்ச்சல் இருக்குன்னு சொன்னாங்கப்பா, வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சல், சளி, இருமல் கர்த்தர் தொட்டு சுகமாக்கிட்டாங்க. 1 மாசம் தான் ஆச்சுப்பா. அப்போ ஒரு குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னாங்க அந்த பையனுக்கு. அப்பா கர்த்தர் சுகமாக்கி தரணும். ஒரு குடும்பத்தில் அப்போ 1 வயசு பையனுக்கு சரீரத்தில் பலவீனம்னு சொன்னாங்கப்ப. அந்த பையனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கி தரணும். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ சின்ன குழந்தைகளுக்கு பிளட் கேன்சர் சொன்னாங்கப்பா. சில குடும்பத்தில் இன்பேட்டில் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. தலையில் கட்டி இருக்குன்னாங்க, தலையில் ஆப்ரேஷன் பண்ணி ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க. கண்ணில் அப்போ ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், ஆக்சிடென்ட் கேஸு, அவசர சிகிச்சையில் இருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்பா பாசிட்டிவ் வந்துட்டு சில குடும்பத்தில் பயப்படுறாங்க. சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் மார்பில் கட்டியிருக்கு, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தைராய்டு பிரச்சனை. எத்தனையோ குடும்பத்தில் வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் டிபி நோய். யாரெல்லாம் பலவீனத்தோடு இணைந்திருக்காங்களோ, படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தரணும். என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் அவங்களுடைய கண்ணீரை தொடங்கி அவங்களுடைய வேதனையை மாற்றுங்க, அவங்களுடைய துக்கத்தை மாற்றுங்க. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கும் போது ஒரு மாசத்துக்கு நான் 10,000 ரூபாய்க்கு நான் மாத்திரை எடுக்கிறேன், நான் டெய்லி 7 மாத்திரை போடுறேன். நாங்கப்பா கர்த்தர் மனம் இறங்குங்க. தேவையில்லாமல் 1 ரூபா கூட ஹாஸ்பிட்டல் செலவு போகக்கூடாதுப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்க பிள்ளையோட தேவைகளை கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்தில் படுத்த படுக்கையில பல வருஷமா இருக்கிறாங்கப்பா, பல வருஷமா படுத்த படுக்கையில இருக்காங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும், என் தேவன் மனம் இறங்கணும். இந்த வருஷத்துல யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாமுக்காக அப்பா ஆயத்தமாகி கொண்டிருக்கான். 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், வேற கவர்மெண்ட் எக்ஸாம், வேற வெளிநாட்டு போகிற எக்ஸாம், வேற ப்ரமோஷனுக்காக அப்பா எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. எல்லாரையும் எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்காங்க. எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த தேசத்துல எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ
எல்லா தேசத்துமே கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. செல்போன்லயோ, கேம்லயோ, ஆன்லைன்லயோ தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கூடாது. தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளா இருக்கணும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருக்கணும். உண்மை உள்ள பிள்ளைகளா இருக்கணும். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்துல பிடிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் பிடிங்க. படிச்ச பாடம் ஞாபகத்துக்கு வரணும். தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாத பழக்கத்திலோ போயிடக்கூடாதுப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் பிடித்து ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் நேரத்திலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைப்பா. கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் பார்க்குறாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தேகம், அடிக்கிறாங்க. மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனி ஏவல்லை, கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் சிகரெட், புகையிலை, பல காரியங்கள். கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ விபச்சார காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனி ஏவலை, கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்தில் படுத்து தூங்கினாலே தேவையில்லாத சொப்பனங்கள், அசுத்தமான சொப்பனங்கள், அருவருப்பான காரியங்கள். எந்த வீட்டுக்கு விரோதமாக மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் இருக்கோ, வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகள் இருக்கோ, எந்த வீட்டுக்கு விரோதமாக எந்தெந்த காரியம் இருக்கோ, இந்த எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுட்டு எரிக்கப்படட்டும். எரிந்திருந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எரிந்திருந்து சாம்பலாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எரிந்திருந்து சாம்பலாட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். வேலி அடைங்க, வேலி அடைங்க, வேலி அடைங்க, வேலி அடைங்க. எங்கெல்லாம் சத்துரு உள்ள வரானோ அந்த எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, தீர்காயுசை பெற்றுக்கொண்டு, பரிபூர்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கன்னு சொல்லி சொன்னாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் மாசமா இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமணம் வேண்டாங்கிறாங்க. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, திருமணமே வேண்டாம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, திருமணம் வேண்டாங்கிறாங்க. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. அதிகாலையிலே உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வர வேண்டும். எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் எங்க குடும்ப ரட்சிப்பு, எங்க குடும்ப பாதுகாப்பு. எங்க வீட்டுக்குள்ள நீங்க வருவீங்களாப்பா? எங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? எங்களை ஆசீர்வதிப்பீங்களாப்பா? நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் அந்த குடும்பத்துக்கு தலைவர் கர்த்தரா இருக்கணும், இயேசு கிறிஸ்துவா இருக்கணும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா விடுதலை, எங்க வீட்டுக்குள்ள வந்தா ஆசீர்வாதம், எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கும். எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. யாரெல்லாம் கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வீடு வாசல் இல்லாம அப்பா புலம்புறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கர்த்தர் ஒரு நல்ல வீடு தாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நைட் நேரத்திலே தனிமையில் யாரெல்லாம் புலம்புறாங்களோ அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றித்தாங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். தேவனர்ல எப்பவும் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். வேலை இல்லாமல் இருக்காங்க, நல்ல வேலை தாங்க. சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக வண்டி வாங்கணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துடுங்க. எல்லா தேசத்துக்குள்ளேயுமே சமாதானத்தை கட்டளிடுங்க. தேசத்துக்குள்ளே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்குப்பா. இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான்ப்பா எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை மன்னிப்பீங்களா? இந்த ஜனங்களை மன்னிப்பீங்களா?
இந்த ஜனங்களை மன்னிப்பீங்களா? உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்குப்பா. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா உண்மை இல்லைப்பா. இப்படிப்பட்ட ஜனங்களை மன்னிப்பீங்களா? மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. காலை வேளையில் எத்தனை ஜனங்கள் வெளியில போனாங்களோ எல்லா ஜனங்களையும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உங்க சமூகத்தை எங்களுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நாளைக்குள்ள காரியத்தை கர்த்தரே பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அன்போடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.